பா நான் உங்ககிட்ட 1000 வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி ஃபோன் இருக்கலாம், திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணாதானே. எந்த வேலையில் வேணாலும் இருக்கலாம்ப்பா. ஏன் வண்டி கூட ஓட்டிகிட்டு இருக்கலாம். அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வேறு எப்படி பேசுறது. அதுமாரி உங்களுக்கு எதுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தது? எதுக்கு வாங்கி கொடுத்தேன்? அம்மா போனோடனே வீட்டில் தனியாக இருப்பீங்க, போர் அடிக்கும் தானே வாங்கி கொடுத்தேன். டெய்லி காலையில் ஆரம்பிச்சு குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், பூ போட்ட மெசேஜ், பூச்செடி போட்ட மெசேஜ் இப்படி எத்தனை மெசேஜ் அனுப்புவீங்க? நான் மியூட்டில் போட்டேன்ப்பா. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பரையும் ஒம்படியாக வாங்கி அவங்களுக்கு ஏன்ப்பா மெசேஜ் அனுப்புறீங்க? ஏன் அனுப்புறீங்க? மச்சான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் உங்கள் அப்பா மெசேஜ் தான்டா, மியூட்டில் போட்டாலும் உங்கள் அப்பா மெசேஜ் தான்டா. அதனால நாங்கள் எல்லோரும் பிளாக் பண்ணிட்டோம்டா. அவர் அனுப்பிச்ச மாதிரியும் இருக்கட்டும், நாங்கள் பார்த்த மாதிரியும் இருக்கட்டும். அவரும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. ஆனால் அப்பா கிட்ட சொல்லிடுறாரா? அசிங்கமாக இருக்குப்பா. எதுக்கு இரும்புறீங்க? மாத்திரை சாப்பிட்டீங்களா? அதுமாரி மாத்திரை வேணும்னா ஏன்னு கிட்ட கேளுங்க. அதை விட்டு பெருமாள்கிட்ட போய் எங்கப்பா கேட்குறீங்க? அவனுக்கும் எனக்கும் கார் பார்க்கிங் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல. அந்த ஆள் இப்போ ஊர் பூரா போய் சொல்லிட்டு இருக்கான், நான் உங்களை ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லைன்னு. எதுவும் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்கப்பா.